விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. முற்றிலுமாக இந்த சுங்கச்சாவடியை ஒழிக்கணுமா, இல்லை நீங்கள் கட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? டெக்னாலஜி மூலம் சாலை நெரிசல்களை தவிர்க்கலாம். டோலில் இருக்கும் சாலை பராமரிக்கிறதுக்கு இந்த சுங்கச்சாவடி தேவையே இல்லை. கவர்மெண்ட்டோட பாலிசியில் டபுள் டாக்ஸேஷனே கிடையாது. பட் இங்கே ட்ரிபிள் டாக்ஸேஷன், ரோட் டேக்ஸ், டோல் டேக்ஸ், தென் ஹைவேசஸ், 3 பேரை கொடுத்து கொண்டு பண்ணிட்டு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று பாட்டு ஒரு வழியாக பண்ணணும். இந்த டோல்கேட்டை அரசே எடுத்து நடத்தி அதுக்குரிய இதுவான ஆவணங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இது பண்ணிவிட்டு அவங்களே எல்லாம் செஞ்சுருந்தா இந்த தனிநபர் சம்பாதிக்கிறத விட அரசுக்கு செஞ்சு பல வகையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு வரும். எனக்கு புது வண்டி எடுக்கும் போது இதே மாதிரி ரோட் டேக்ஸ், லைஃப் டேக்ஸ் இருக்காங்களே, அதுலேயும் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக போறியா, இந்தியா ஃபுல்லாக போறீங்களா, அப்படி கொடுக்க சொல்லுங்கள். இல்லையா எப்படியோ ஒரு ஸ்கீமாக போட்டு ஒரு அமௌண்ட்டுன்னு போடுங்க. கண்டிப்பாக நான் கட்ட மாட்டேன்னு சொல்லு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துறப்பாக்கம் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த டோல் பிளாஸில் பக்கத்தில் தான் வீடு இருக்குது. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மந்த்லி பே பண்ணுங்க போங்கன்றாங்க. நான் 10 வாட்டி போவேன் சார், நீங்கள் மந்த்லி பே பண்ணுங்கன்றாங்க சார். இது எப்படி சார் பே பண்ண முடியும் மந்த்லி? இது பக்கத்துலேயே முடிச்சிட்டு 1/2 கிலோமீட்டர் தான் எனக்கு வீடு சார். நீங்கள் இப்போ டோல் பே பண்ணி தான் நீங்கள் போகணுன்றாங்க. இது காராகட்டும், நீங்கள் ஆட்டோ வச்சுங்க, எது வச்சுக்க நீங்கள் பே பண்ணி தான் போட்டாங்க. இதனால் பண்ணவே முடியாது சார். தனியார் மையத்தை கொடுக்குறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். அரசாங்கமே அதை டோல்கேட்டை எடுத்து நடத்துகிற வேண்டிய ஒரு முறையை கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த டோல்கேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்கள அப்பாயின்மெண்ட்டு அவங்க அரசு ஊழியர்களை போட்டு அங்கே பாதுகாக்க அங்கே வைக்கணும். அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நான் தினந்தோறும் ஒரு லாரிக்கு 400 ரூபா பணம் கட்டுறேன் சார். கிட்டத்தட்ட 10 வண்டி அனுப்புகிறேன். 100 கிலோமீட்டர் தான் எனக்கு கணக்கு. திருவத்தூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் 100 கிலோமீட்டருக்கு டெய்லி ஒரு லாரிக்கு 400 ரூபா, 10 வண்டினா 4000 ரூபாய் நான் செலவு பண்ணுறேன். எனக்கு அந்த வரியை நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். அப்படி நிப்பாட்ட முடியலாம், அட்லீஸ்ட் பாதியாவது குறைச்சாலும் நல்லாயிருக்கும். என்னுடைய கருத்து அது. நன்றி. கரீம் சார், சுங்கச்சாவடியுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்? உலகமயமாக்கலும் தனியார் மயமாக்கலும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு குறியீடு என்பதை நம்ம உணர்ந்திருக்கோம். ஆனால் அது எல்லாமே மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்கணுன்றது தான் நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. இதை டோல் பிளாசாக்கள் எல்லாமே அரசே எடுத்து நடத்திட்டு தான் சரியாக இருக்கும். அரசே விலை நிர்ணயம் செய்யணும். இது ப்ரைவேட்டேஷன் பண்ணுறதுனால ப்ரைவேட் விலை நிர்ணயம் செய்கிறது இல்லாமல் அரசே விலை நிர்ணயம் செய்யணும். இப்போது சௌர்லாம் சொன்னது போல் 1 வருடத்துக்கான கட்டணத்தை ஒரே டைமில் வாங்கிட்டு அவங்களுக்கு ஆக்சஸ் கார்டு மாதிரி கொடுத்துடலாம். ஆக்சஸ் கார்டு என்னும்போது அதோடைய பணம் முன்னாடியே போடப்பட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சஸ் பண்ணாலே போதும், விரைவாக வண்டி மூவ் ஆவதற்கான வழிகள் இருக்கும். இப்போ நிறைய டெக்னாலஜிகள் வளர்ந்துருக்கனால லோக்கல் மக்கள் அன்றாடம் பயணிக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா டோல் பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் தள்ளப்படுறாங்க. அதை அரசாங்கங்கள் முழுமையாக கவனிக்கணும். அதாவது 2008 விதிமுறைகளில் சொல்லப்பட்டது போன்று எந்த வருஷங்கள் டோல் ஆரம்பிக்கப்படுதோ அந்த வருஷங்கள்லேருந்து எவ்வளோ ரூபாய் இதை செலவழித்து இந்த டோல்கள் கட்டப்பட்டது, எத்தனை வருடங்களுக்குள்ளாக இந்த டோலுடைய முடிவடையும், எத்தனை வருடங்களில் எவ்வளோ பணம் செலவாகும் என்பது இந்த ஆல்ரெடி அவங்களுடைய ஷர்த்துக்கள்லேயே உண்டான ஒரு விஷயம் தான். ஆனால் விளம்பரப்படுத்தாமல் இருக்காங்க. அதை விளம்பரப்படுத்த வேண்டும். மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர வேண்டும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்துட்டு அந்த டைம் முடியும் போது அரசாங்கங்களை முழுமையாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அந்த டோலை அகற்றப்பட வேண்டும் என்பதை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. நன்றி மிஸ்டர் கரீம். சுகுமாரன் சார், உங்களுடைய 1997ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் மக்களுக்கு தங்க சாலை அமைக்கக்கூடிய அந்த 1997 சட்டத்தை இன்றைக்கி நடைமுறைப்படுத்தணும். இந்த 2008 அதை மாற்றி அமைச்ச 2008 சட்டம் அதிகாரிகளுடைய சுயலாபத்திற்கும் அமைச்சர்களுடைய சுயலாபத்துக்கும் உருவாக்கப்பட்ட சட்டத்தை அடியோடு எடுத்துட்டு இன்றைக்கி மத்திய அமைச்சராகட்டும் இந்த பாரத பிரதமர் வெளிநாட்டுகளை சுற்றுப்பயணத்தை தவிர்த்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை போக்குவரத்து அமைச்சர் ஒரு குழு அமைத்து அந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி உள்ள சுங்கச்சாவடியில் உள்ள பிரச்சனைகளை நிலைநாட்டி இந்த 80 கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவம் இருந்தது. ஏற்கனவே ராமாக்கார்னு மருத்துவ வசதி அது கிடையாது. அதாவது ஒரு மரம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்க வேண்டிய சட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எந்த தேசிய நெடுஞ்சாலையும் மரத்தை வச்ச மாதிரி இன்றைக்கி காணும். ஆனால் கணக்கு மட்டும் காமிக்க அமைச்சர் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் நான் 10,000 மரம் வச்சு கணக்கு காமிச்சார தர அந்த செலவு பண்ணார தர இன்றைக்கி மரம் எங்கேயும் வளர்ந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு குழு மத்திய அரசு இன்றைக்கி பாரதிய ஜனதா மார்த்தட்டி சொல்கிறாங்க எங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது நல்ல ஆட்சி இருந்தால் ஒரு குழு முத்தரப்பு குழு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பாரதிய ஜனதாவுடைய அதிகாரிகளும் சரி இல்லை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் சரி எங்களுடைய இணைந்து குழு அமைத்தா அந்த சுங்கச்சாவடிகளை பல கோடி கொள்ளடிக்கும் சுங்கச்சாவடிகளை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். நன்றி. டோல் பூத் ஆரம்பிக்கணும் சார் எல்லா இடத்துலையும். இப்போ பாம்பே டெல்லியில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். டோல் பூத் அதில் இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்போ டிராஃபிக்லாம் கண்ட்ரோல் ஆகிடும், அந்த அளவுக்கு வராது. ரெண்டாவது இப்போ இவங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாமே இருக்குது. அது ஆனால் செயல்படுத்தப்படுறதில்ல. ஆம்புலன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே செயல்படுத்துறதில்ல. அதே மாதிரி இப்போ டோலில் பார்த்தீங்கன்னா குத்தகை காலம் முடிஞ்ச டோல்கள்லாம் மூடப்பட வேண்டும்.
இப்போ மகாராஷ்டிராவில் அது மாதிரி மூடிட்டாங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி குத்தகை காலம் முடிந்த டோல் பூத் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும். அது அது அறிவுறுத்தப்பட வேண்டும் எல்லா இடத்துலையுமே. அது டிஸ்பிளே பண்ணி ஒரு போர்டு வைக்கணும், எல்லா டோல் பூத்துலேயும் வைக்கணும். இதுதான் செய்ய வேண்டிய விஷயம். E2 கார்டு சொன்னார். அது பாம்பே டு டெல்லி டு பெங்களூர் வரைக்கும் அவங்க ட்ரையல் பார்த்து சக்ஸஸும் ஆகிட்டாங்க. ஸோ அந்த கார்டு ஆல் இண்டியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி பேங்க்கில் ஆட்டோமேட்டிக் டெபிட் இப்போ ICICI ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் இன்டர்வியூ பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகிட்டு எல்லாம் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது சீக்கிரம் அமுல்படுத்தினால் இந்த டோல் இந்த ஆபத்து எல்லாத்துக்கும் சுமோஷனம் பிடிக்கும். இந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, அதில் எல்லாம் அந்த டிவியில் காட்டுறதுனால எல்லாம் பார்க்கலாம் மக்கள். எல்லாம் இருக்குது இந்த டோலில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் நாங்கள் அந்த மாதிரி ரூட்லேயே எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி போயிடுவோம். நாங்கள் எல்லாமே வெளிப்படையாக இருந்ததுன்னா அது ரொம்ப அந்த E2 கார்டுனால இதெல்லாம் வெளிப்படையாக வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டருக்காவது தான் ஒரு டோல்கேட் இருக்கப்பட வேண்டும். நான் இங்கிருந்து செங்கல்பட்டு மாமண்டூர் என்ற லைனாக டோல்கேட் என்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் 20 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் நின்று தான் செல்லக்கூடிய அவலம் இருக்கிறது. இப்போ நாங்களாம் கூட செங்கல்பட்டு டோல்கேட்டுக்காக பயந்து OMR சாலை போய் திருப்பூர் போய் டோல்கேட் தாண்டி நாங்கள் சாலை ஏற வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகின்ற சாலையை மக்கள் சரியாக பயன்படுத்துகின்ற வழிவகையை செய்ய வேண்டுமே தவிர அதை வியாபாரதியாக ஆக்கக்கூடாது. அரசாங்கம் வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரிகள் தான் வியாபாரம் செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த டோல் என்பது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் கட்டாயமாக அரசாங்கம் விரைவாக இந்த 2015க்குள்ளே மத்திய அரசு மனமோந்து செய்ய வேண்டும். மக்கள் ஏற்றிச் செல்லுகின்ற வாகனத்திற்கு நாங்கள் டோல் வசூலிப்பது இல்லை என்ற செய்தியை விரைவாக வெளியிட வேண்டும். கூட்ஸ் வண்டிகளில் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நன்றி சார். சுங்கச்சாவடி கட்டண உயர்வு தடுக்கப்பட வேண்டியதா இல்லை தவிர்க்க முடியாததா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம் நாம் நடத்தினோம். உண்மையிலே சாலைகள் என்பது தேசத்தினுடைய முகவரிகள், முகங்கள் என்று சொல்லலாம். வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்த உடனே நம்முடைய சாலைகள் தான் நம்முடைய மதிப்பீடாக இருக்கிறது. ஆகவே இந்த சாலைகள் என்பது முழுமையாக பராமரிக்கக்கூடிய வகையில் இந்த சுங்கச்சாவடிகள் இருக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. காலாவதியான சுங்கச்சாவடிகளை வைத்திருப்பவர்களுக்கும் அரசு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் விபத்துகள் குறிப்பாக தடுக்கப்பட வேண்டும். பள்ளிக்கொண்டா, வேலூர் பக்கத்தில் பள்ளிக்கொண்டா பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் எல்லாமே சேர்ந்து இவர்கள் கட்டணம் அதிகம் வசூலிக்கிறார்கள் என்று ஒரு 20 சென்ட் நிலத்தை வாங்கி மாற்று வழி பாதையை எடுத்த உடனே அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைத்தார்கள். அப்போ மக்கள் எழுகின்ற போது நமக்கு முன்னுதாரணமாக பள்ளிக்கொண்டாவுடைய சுங்கச்சாவடி இருக்கிறது. ஆகவே மக்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எல்லாருமே சுங்கச்சாவடி கட்டுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, ஆனால் அதற்கான வசதிகளை அவர்கள் செய்து தருவதில்லை என்பது இருக்கிறது. அதே போன்று டெல்லி பக்கத்தில் குர்கானில் பல மணி நேரம் ஹரியானாவிலிருந்து வரக்கூடிய லாரிகள் நிற்பதனால உயர்நீதிமன்றமே முன் வந்து அந்த சுங்கச்சாவடியை வந்து தடுத்து நிறுத்தினார்கள் என்று ஒரு சட்டமும் இருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் வந்து நம்ம நடைபெறுத்தப்படும். ஏன்னா ஒரு கால தாமதம் என்பது அதிக அளவில் இருக்கிறது. மொத்தத்தில் வாழ்க்கையில் பயணம் என்பது நம்மை நாமே புதுப்பித்து கொள்ளக்கூடியது. நம்மை நாமே புதுமையான ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் எப்பவுமே பயணம் செய்கின்ற போது உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமையட்டும், மகிழ்ச்சி என்று சொல்கிறார்கள், ஹாப்பி ஜேர்னி என்று சொல்கிறார்கள். உண்மையாகவே இந்த பயணங்கள் ஹாப்பி ஜேர்னியாக மகிழ்ச்சிகரமான பயணங்களாக இருப்பதற்கு இந்த சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்த்தப்படுவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இந்த நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.